இது சீனாவில் நடந்தது. அங்கிருந்த ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பிற சமயத்தை சார்ந்த தன் தோழியிடம் ஒரு நாள் எங்களுடைய கோயிலுக்கு என்னுடன் வாயேன் என்றார். தோழியும் அவருடைய பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் அவரோடு கோயிலுக்கு சென்றார். கோவிலில் நடந்த வழிபாடு, அருள்பணியாளர் ஆற்றிய மறையுரை எல்லாமும் தோழிக்கு பிடித்துவிடவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாது கோயிலுக்கு போக தொடங்கினார் அவர். இத்தனைக்கும் அவருடைய வீடு கோயிலிலிருந்து 18 கிலோமீட்டர் இருந்தது. நாள்கள் மெல்ல நகர்கையில் கோயிலுக்கு செல்வது தோழிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயலாக மாறி போனது. ஏனெனில் அவர் கோயிலுக்கு சென்றபோது உள்ளத்திற்கு ஆறுதலும் இளைப்பாறுதலும் கிடைத்தன. சில நாள்கள் கழித்து அவர் தன்னுடைய தாயும் தன்னோடு கோயிலுக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று உணர்ந்தார். ஆனால் அவருடைய தாயார் வயது முதிர்ந்தவராக இருந்ததால் நடக்க முடியாமல் இருந்தார். இதனால் அவர் தன்னுடைய தாயை ஒரு பெரிய கூடையில் வைத்துக்கொண்டு முந்தைய நாளிலேயே கோயிலுக்கு நடந்து சென்று ஞாயிறு வழிபாடு முடிந்ததும் தன்னுடைய தாயை கூடையில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தார். இதை கண்டு எல்லாரும் வியப்படைந்தனர். ஆம், இந்த நிகழ்வில் வரும் கிறிஸ்தவ பெண்ணின் தோழிக்கு கோயில் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் தந்ததால் அவர் சிரமம் பார்க்காமல் 18 கிலோமீட்டர் நடந்தே கோயிலுக்கு சென்றார். இன்று நாம் பாட கேட்கின்ற திருப்பாடலில் ஆண்டவர் இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம் என்கிறார். சீயோன் மலை திருப்பாடல்களில் ஒன்றான திருப்பாடல் 132 எப்போது யாரால் பாடப்பட்டது என்பன பற்றிய குறிப்புகள் இல்லை. ஆனால் ஒருங்கிணைந்த இஸ்ரேலின் அரசராக இருந்த தாவீது ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை எருசலேம் திருநகருக்கு கொண்டு வந்ததை 2 சாமுவேல் 6:12-19 அடிப்படையாக வைத்து பாடப்படுகின்றது என்று சொல்லலாம். இத்திருப்பாடலில் 2 முதன்மையான கருத்துகள் வலியுறுத்தி கூறப்படுகின்றன. ஒன்று, உடன்படிக்கை பேழை அல்லது எருசலேம் திருக்கோயில் ஆண்டவர் இளைப்பாறும் இடம் என்பது. மற்றொன்று, ஆண்டவர் தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு ஏற்ப அவரது வழிமரபினர் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து வந்தால் அவர்களுக்கு மிகுந்த ஆசி கிடைக்கும் என்பது. தாவீதின் வழி வந்தவர்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிக்காமல் போனாலும் கடவுள் தாம் கொடுத்த வாக்குறுதியில் உறுதியாக இருந்து தனது பேரன்பை அவர்களுக்கு காட்டுகின்றார். அதனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கடவுள் இளைப்பாறும் கோயிலுக்கு, உயிருள்ள கோயில்களான மனிதர்களுக்கு மதிப்பளித்து அவரது கட்டளையை